ஒரு பக்கம் முருகன், இன்னொரு பக்கம் பவன் கல்யாண் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை பாஜக, அமித்ஷா போன்றவர்கள் முன்னெடுக்கிறார்கள். பாஜகவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. கூட்டணிக்கும், அதிமுக பாஜக கூட்டணிக்கும் கை கொடுக்குமா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதனால இதுக்கு முன்னாடி இன்றைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் வேல் இது பண்ணி தமிழ்நாடு முழுக்க போனார். இன்றைக்கு இந்த ஆட்சியில் இவங்க மதுரையில் குன்றம் காக்க குமரன் இது மாநாடு நடத்துகிறாங்க. அப்படி தான் நான் பார்க்கிறேன். வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு சார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு வழிபாடும் உரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இது பண்ணலாம். அதன் அடிப்படையில் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணுறாங்களாப்பா. காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி, அந்த கட்சியை அடித்து இது பண்ணிட்டு 67க்கு பிறகு இந்த 2 கட்சி தானே ஆண்டுகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் அனைத்து மதங்களையும் அனைத்து சாதியினரையும் சமமாக பாவிக்கிற ஒரு இயக்கம் ஒன்று. இன்னொன்று, அந்த இயக்கத்துக்குள்ளேயே வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இல்லை. இப்போ அண்ணன் பேசுகிற போது சொன்னாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கிருந்து வந்தார்? ஆமா, வந்தார். அதையும் முருகனுக்கு கொடுத்துட்டார். இன்னைக்கு கண்டியில் பிறந்தார். அந்த புரட்சி தலைவர் பட்டத்தையும் முருகனுக்கு கொடுத்துட்டார் பவன் கல்யாண். அதாவது சார், பொன்மனச்செம்மல் அப்படிங்கிறது இங்க யாரால கொடுக்கப்பட்டது, எங்கே கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் வேற. அது இங்க முக்கியம் இல்லை. அந்த அரசியல் கட்சி என்பது வேற, அதனுடைய இயக்கம் என்பது வேற, அரசாங்கம் என்பது வேற. அரசியல், அரசாங்கம் ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா எல்லாமே குழம்பி போயிடும். இங்க புரட்சி தலைவி அம்மாவை பத்தியோ அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தியோ நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அவங்க இங்கேயே மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர்கள். மக்களுக்கான, தமிழ் மக்களுக்கான சட்டத்திட்டங்களை அரசாங்கத்தில் ஆட்சிப்படத்தில் மக்களுக்கான வழித்திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு போனவங்க சார். நீங்கள் பிறப்பால் மலையாளி என்று சொன்னீங்க. திமுகவே அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணுச்சு. ஆனால் தமிழ் தஞ்சை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு, உலக பன்னாட்டு அறிஞர்களை அழைத்து அங்க மாநாடு நடத்தியது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பொன்மனச்செம்மல் என்கிற பட்டத்தை யார் வழங்கியது? ஐயா வாரியார் சுவாமிகள். ஆகவே முருகப்பெருமான் வாரியார் சுவாமிகள் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பொன்மனச்செம்மல் என்று வாழ்ந்த முருகப்பெருமானாகத்தான் 63 நாயன்மார்களில் 64வது நாயன்மார்களை பார்த்தார்கள் ஐயா வாரியார் சுவாமிகளை அவர் கொடுத்தார்கள். இன்னைக்கு முருகன் மாநாடு மூலமா நேரடியாக பாஜக தேர்தல் அரசியலுக்கே வந்துட்டாங்க. இன்னைக்கு 6 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு 5வது தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய கோர் ஓட் பேங்கே இந்துக்கள் அப்படிங்கிறத தான் அவங்க நம்புறாங்க. அது வேணுன்றதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துறாங்க. கந்தசஷ்டி கவசம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல நீங்க சொன்னீங்கல்ல, அதிமுக திமுகங்கிறது எல்லா மதங்களையும் அரவணைச்சதுனால தான் ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க. இப்ப அவங்க அடுத்த கட்டத்துக்கு போலரைசேஷனை நோக்கி நகர்றாங்க. பெரும்பான்மை இந்துக்களை மட்டும் ஒருங்கிணைத்து ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும்னு நம்புறாங்க. நம்பிக்கை தானே அரசியல் கட்சிகளுக்கு. எங்கு பிளவு கிடைக்கும், எதை வைத்து நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும், அப்படித்தானே சொல்ல முடியும். பேரறிஞர் பெருந்தகை 67 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நாம 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி. ஆனால் அது சாத்தியமாச்சா? அன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் சென்னையில மட்டும்தான் கொடுத்தாங்க. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஏன் தமிழ்நாடு முழுக்க கொடுக்கலன்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்தினாங்க. ஆகவே இது அந்தந்த ஆட்சியாளர்கள் வருவதற்கு முன்னால் காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அது அந்த சொன்னா தான் வர முடியும். சொன்னாங்க. அதுக்காக காங்கிரஸ் விட்டு சென்ற இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் காங்கிரஸ் விட்டு சென்ற இடத்திலிருந்து அதை பின்தொடர்ந்த காரணத்தினால் தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறது. அதனால நீங்க அதிமுக வெறும் பார்வையாளரா மட்டும் இல்ல இந்த மாநாட்டுல பங்கேற்பாளராகவும் இருக்கிறீங்க. இபிஎஸ் வாழ்த்து சொல்றாரு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அதுல கலந்துக்கிறாங்க. அதுல இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படுது. இந்துக்கள் வாக்கு வங்கின்றாங்க, மும்மொழி படிக்கணும், தெலுங்கு படிக்கணும்ன்றாங்க. இதுல எல்லா இடத்துலயும் நீங்க முரண்பட்டுட்டு கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாடை மட்டும் நீங்க எடுக்கிற போது அது கூட்டணிக்கு பலம் கொடுக்குமான்னு கேட்கிறேன். பாஜகவுக்கு பலன் கொடுக்கும், கூட்டணிக்கு பலன் கொடுக்குமா, அதிமுகவுக்கு பலன் கொடுக்குமா அந்த நிலைப்பாடுலாம்? பாஜக நிலைப்பாடு பார்த்தேன் சார், அவங்க நடத்துறது மாநாடு. ஆமா,
இவங்க நடத்துறது அரசியல். ஆனால் எஸ்டிபிஐ மாநாட்டில் தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனாரே, அது என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நீங்க எதிர்க்கட்சி தலைவர் அழைத்தாலும் போவார். இல்ல, அங்க இந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணு சேருங்க நான் கேட்கிறேன். இவர்கள் சொல்லாததுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கந்த சஷ்டி கவசம் எல்லா ஆலயங்களிலும் ஒலிக்கத்தான் செய்கிறது. பிற மதத்தவனரும் அதை படிக்கத்தான் செய்யறாங்க சார். ஆகையினா அது எங்க போய் சொல்லுவீங்க? இது 100 ஆண்டு கால வரலாறு. ஆக உங்களுக்கு அது இருக்கலாம், அரசியல் செய்வார்கள், அரசியல் தான் செய்வார்கள். மத்திய அமைச்சர் அங்கிருந்து வர்றாங்களே, இங்கிருந்து இதை செய்யறாங்களே, நான் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இதை செய்யுங்க. அதை தாண்டி அந்த மக்களுக்கு தேவையான கருத்தை நீங்க பாருங்க. தமிழ்நாட்டில் மதுரையில நீங்க சொல்றீங்கல்ல, திரு எஸ் ஆர் ராதா அவரை கழகத்தின் துணை பொதுச் செயலாளரா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது பண்ணாரு. எப்படி? ஏன்? எதற்காக? அண்ணனுக்கு பின்புலம் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த மக்களுக்கு எது தேவை? இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாங்களே தமிழ்நாட்டில், நாம இன்னும் அங்க வளர முடியலையே. காரணம் அந்த மக்களுக்கான தேவை என்ன? ஏன்னா உங்க ஒத்துமையா இருக்கிறாங்க. சில பேருக்கு இருக்கலாம், எனக்கு என் மதம் உயர்ந்தது, என் ஜாதி உயர்ந்தது, ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்கு சதவீதம் கூடத்தான் செய்யும். கூடினாலும் அதை தடுக்கவும் முடியாது. அதற்காக தன் நிலையை மாற்றிக் கொள்ளக்கூடிய இடத்தில் அதிமுகவோ திமுகவோ இல்லை. அப்படிதான் நான் பாக்குறேன். அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி பாஜகவுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்க? அது 2026 தேர்தல்ல தான் தெரியும். கூட்டணியா தானே நிக்க போகுது. இருந்தாலும் பாஜக கூட்டணியாக தான் நிக்க போகுது. கரெக்ட், கூட்டணியாக இருந்தாலும் இத சொல்லிக்கிட்டு சரி நான் இப்படி கேட்கிறேனே, பழனியில நம்மளுடைய முருகன் மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் அது அரசு விழாவா, அறநிலைத்துறை விழாவா, அல்லது திமுக அரசாங்கத்தின் விழாவா? எப்படி பாத்தீங்க? அதை அறநிலையத்துறை நடத்துச்சு அந்த விழாவை. ஆனால் அங்க திமுக கொடி பறந்துச்சே. எப்படி? அரசாங்க விழாவா, அறநிலைத்துறை விழாவா, அல்லது திமுக அரசாங்கத்தின் விழாவா? அந்த மாதிரி தான் மக்கள் எப்படி பாத்துக்கிறாங்கன்றத முக்கியம். நீங்க ரோப் கார் பழனிக்கு வச்சிருக்கீங்க, ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு ரோப் காரை போட்டுட்டு அந்த மாநாட்டை நடத்தலாமே? அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகள் என்ன, அதை நீங்க செய்யலாமே. அதுதான் நம்ம மக்களுக்கு தேவை. என்ன எங்களுக்கு அந்த வைகை கைவை என்கிற நிலைமைக்கு மாறிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய கீழடி ஆய்வு இன்றைக்கும் நம்மளுடைய அந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு வாழ்வியல் ரீதியாக என்ன போராட்டம், என்ன இது, அங்க எந்த விதமான தொழிற்சாலைகளும் இல்லை. இப்ப இங்கெல்லாம் அதிமுக திமுக பக்கம் நிக்குது. திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அந்த ஸ்டாண்ட்ல தான் நீங்க பேசல சார். அந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்க. தமிழருக்கான இயக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் தப்பு. நீங்கள் தமிழர், அதாவது திரு பவன் கல்யாண் இங்க நாங்க இவங்க இந்த மக்களுக்காகன்னு சொல்றாருல, அத திமுகவும் பாதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் ஒரு அரசாங்கத்தின் பார்வையா பார்க்கிற போது பொதுவா பார்க்கணும். என்னுடைய வெறியை, என்னுடைய உணர்வை, என்னுடைய கொந்தளிப்பை என் வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வீதியில் வருகிற போது இந்த நாடு நலன், தமிழ் பண்பாடு, எல்லா மக்களுடைய வழிபாடு அப்படித்தானே. துலுக்க நாச்சியார் யாரு? கள்ளழகரனுடைய அவங்களுடைய விருப்பப்பட்டவர்கள். ஏன் அதையும் 2 பேரும் அது வணங்குகிறார்கள். என்ன காரணம்? அந்த துலுக்க நாச்சியாருக்கு அங்க போய் விழா எடுப்பீங்களா? இவர் சொன்னார் நம்மளுடைய செஞ்ச சார், பாண்டி கோயில்ல போய் கடா வெட்டி சோறு சாப்பிடுவீங்களா? ஏன் நாகூர் தர்காவுக்கு நீங்க வருவீங்களா? ஆகவே இந்த மக்கள் பன்முக தன்மை பெற்றவர்கள். அதனாலதான் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் சார். நீங்க அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் இங்க இருந்தபோது இங்கிருந்து ஒரு மாணவனை தத்தெடுத்தாங்க. அப்படி தத்தெடுத்த போது அங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கள ஃபாரின்ல போய் படிக்க வச்சாங்க. அப்ப வெள்ளைக்காரங்க ஆட்சி, அவங்க பேர் கிருஷ்ணமூர்த்தி. அந்த கிருஷ்ணமூர்த்தியை கடல் கடந்து போகக்கூடாது என்று சொன்ன போது அப்ப பிரிட்டிஷ் கவுன்சில் வரைக்கும் போயிடுச்சு. சென்னை உயர் நீதிமன்றம், அப்புறம் உச்ச நீதிமன்றம், அப்போ உச்ச நீதிமன்றம், பிரிட்டிஷ் கவுன்சில் போன போது பிரிட்டிஷ் கவுன்சில சொன்னாங்க, ஐயா அவர் அந்தனர், அவர் கடல் கடந்து போகக்கூடாது. ஆனாலும் அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டுக்காரங்க, அதனால அவர் அங்க படிச்சா நல்ல கல்வி வரும்னு நினைச்சாங்க. சொன்ன போது பிரிட்டிஷ் கவுன்சில் சொல்லிச்சு, இல்ல அவர் கடல் கடந்து போவது என்பதை காட்டிலும் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு என்று தான் சொன்னாங்க. அந்த மாணவனுடைய நலன் காக்கப்பட வேண்டும். கடல் கடந்தா என்ன, வானத்துல போனா, பூமிக்குள்ள இருந்தா என்ன, அந்த மாணவன் நலன் காக்கப்படுகிறதா? அது மத்திய அரசாங்கத்துக்கு பொருந்தும், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். சரி, இன்னொருத்தர் பொருந்தும்னு சொல்லல,
எல்லாத்துக்கும் பொருந்தும். சொன்னதா புரிஞ்சுக்கிறவாங்க மக்கள். ரைட், ஓகே.